ஹாய்ங்க. குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். சண்டேனாலே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி 6 மணிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. அதுக்கு மேலே தூங்கினோம்னா அப்புறம் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஒரு தடவை எந்திரிச்சிடலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். அதை தான் சாப்பிட்டேன். அந்த தண்ணியும் குடிச்சிருவேன். நைட்டே வெந்தயம் ஊற போடும்போது அதை கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். வெந்தயம் ரெகுலராக சாப்பிடும்போது நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ நான் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் இந்த ஹேர் பேக் போடுவேன். வெந்தயம், பச்சைப்பயிறு, ஒரு முட்டை இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி ஒரு அரை மணி நேரம் தலையில் தேய்ச்சி வச்சுட்டு குளித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முடியுமே நல்லா வளரும். டேண்ட்ரஃபே வராது. நான் அந்த டேண்ட்ரஃப் வரதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போனனால ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன்னா அதுதான் ஆப்பம் செஞ்சு தேங்காய் சட்னி தான். எனது ஆப்பத்துக்கு தேங்காய் சட்னியா அப்படின்னு நினைப்பீங்க. தேங்காய் பால் வச்சோம்னா என் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சட்னி வச்சா நல்லா சாப்பிட்றாங்க. அதனால் சட்னியே வச்சாச்சு.